அசோக் அசோக் என்ன சொல்லு? ஏதோ அவசரத்துல உன்னோட ஓட்டு சட்டி எடுத்து போட்டு போயிட்டேன். அதுக்கு நீ அந்த சட்டியை தோச்சு கொடுக்க சொல்லிருக்கலாம், இல்ல அதே புது சட்டியை வாங்கி கொடுக்க சொல்லிருக்கலாம். அதை விட்டு எங்க அண்ணன் கொடுத்த ஒரே ஓட்டு சட்டி எடுத்து போயிட்டியா பாவி. இதப்பா, உன் செட்டியை போட வேணாம், நம்ம போட்டாச்சு. அதுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணுமோ வாங்கிட்டு போ. நஷ்டம் எடுப்படுவீங்க. எங்க தாத்தா கிட்ட இருந்து, எங்க அப்பனுக்கும், எங்க அப்பா கிட்ட இருந்து, எங்க அண்ணனுக்கும், எங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கும் அந்த ஓட்டு சட்டி அது. எங்க அண்ணன் கிட்ட இருந்து அந்த ஓட்டு சட்டியை வாங்கி நான் நிம்மதியாக நினைச்சேன். அந்த நிம்மதியை கொடுக்க முடியுமா உன்னால? கொடுக்க முடியாதா? உன்னால கொடுக்க முடியாதா? ஏய், எனக்கு ஓட்ட சட்டியை மட்டும் போடலடா, நான் உன் மேல வச்சிருந்த நட்பை இடிச்சுட்டேன். அது கஷ்டம் கொடுக்க முடியுமாடா? இவ்வளவு பேசுறியே, எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாங்கி கொடுத்த புது செட்டியை போட்டுட்டு போயிட்டே. அதை வாங்கி தர முடியுமா? அதை வாங்கி தர முடியுமா? போ, இங்க இருந்து கிளம்பி போயிடு. என் தாத்தா கிட்ட இருந்து வந்த எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த எங்க அண்ணனுக்கு, எங்க அண்ணன் கிட்ட இருந்து வந்த எனக்கும் அந்த சட்டியை பிடிங்கி என் புள்ள இருக்கிற சிங்க தட்டி எழுப்பிட்டுடா நீ. இது வரைக்கும் உன் கூட உட்காந்து பக்கத்துல உட்காந்து டீ குடிச்சு பொண்ணுங்களை சைட் அடிச்சு அண்ணாமலையை தான்டா பார்த்துருக்கேன் நீ. இனிமே இந்த அண்ணாமலையை நீ எதிரியா பார்க்க போற. அசோக், இந்த நாளை நீ டைரியில குறிச்சு வச்சுக்கோ. ஒரே ஒரு நிமிஷம் இப்படி வா. டைரியில பக்கத்துல குறிச்சு வச்சுக்கிறேன் இந்த நாளை. உனக்கும் எனக்கு ஒரு யுத்தம் தொடங்கிருக்கு. இந்த யுத்தத்துல உன்னோட நான் பணம் காசு சம்பாதிச்சு புதுசா கலர் கலரா ஜட்டி வாங்கி உன்னை வெறுப்பேத்துறேன். அது வெறுப்பேத்துல மலை அண்ணாமலை இல்லடா.